தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3 ஆகஸ்ட் 2026. இன்று தேய்பிறை பஞ்சமி இரவு மணி 9:12 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஷஷ்டி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு மணி 9:06 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ரேவதி. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுகநாம யோகம் கௌலவகரம். இன்றைக்கு ஆடி 18ஆம் நாள் பண்டிகை, ஆடி பெருக்கு பண்டிகை, தேய்பிறை பஞ்சமி. வாராகி தேவியை வழிபடுவதற்கான ஒரு உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைய அகசு நாழிகை 31:07, தியாஜியம் 1:49. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை பஞ்சமி. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய கர்க்கட லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 35. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில செவ்வாய், கர்க்கடக ராசியில சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்பராசியில ராகு, மீன ராசியில சந்திரன், வக்ரநிலையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பாரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறது. ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அந்த டெசிஷனை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அது மாதிரி இந்த இரட்டை மனநிலை அப்படிங்கிறது வேண்டாம். வீடு சம்பந்தமான விஷயங்கள், கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகளுடைய மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் இன்றைக்கு நிச்சயமான முறையில் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். நம்ம மூலமா நம்ம ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான ஒரு சான்சஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் செவ்வாய் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார். 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார். 10ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய ஒரு இணைவு. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இந்த வீடு சம்பந்தமான சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் நமக்கு வேகம் பெறும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, திரிகோணம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குரு சந்திரன் பரிவர்த்தனை இன்னைக்கு நடக்கிறது. நம்முடைய மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். முக்கியமாக அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும். பல வழிகளிலும் ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளை ரொம்ப அழகாக அற்புதமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கேற்ற உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. அஷ்டமத்து சனி வேற போயின்னு இருக்கு. ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளாகட்டும், செய்யக்கூடிய செயல்களாகட்டும், எல்லாத்திலையுமே ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். யார்ட்டையாவது நம்ம கருத்து சொல்லும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்லவே மற்றவங்க வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஈடுபடுறது நமக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் என்பது அவசியம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பயன்படுத்தணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு பண்ணுறது நமக்கு நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும், ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சாரம். மிகப்பெரிய பொற்காலம் போயின்னு இருக்கு. நாம் எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நமக்கு இன்றைக்கு நடந்து முடியும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார். அற்புதமான ஒரு நாள். வீடு மண்மன யோகங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக அமையப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முக்கியமான ஒரு ஏற்றம் இன்றைக்கு உங்களுக்கு காத்துருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். சில நேரங்களில் ஞாபக மறதி நமக்கு உண்டாகலாம். ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் ரொம்ப பரிபூரணமாக, அற்புதமாக, நல்லபடியாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுக முடியும், செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுயசாரம் வாங்குறார். ரொம்ப அது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லாபம் நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி
ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்தையும் அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலம். அம்மா வழி உறவினரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஈடுபடலாம். சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், ஒரு முன்கோபம், படபடப்பு உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகலாம், செய்யலாம். ராசியை சூரியன் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார், புதன் பார்த்துடுறார். ஒரு கடினமான காரியம் எடுத்துட்டாலும் அதை எப்படி நாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு இன்றைக்கு தெரிய வரும். புத்தி நுணுக்கம் ஏற்படும். கடினமான காரியங்களோட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரொம்பவே சிறப்பாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காத்துருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முன்னேற்றம் இன்று கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சந்திரன் சனி சேர்ந்ததுன்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாள். ஆனால் இன்றைக்கு குரு சந்திரன் பரிவர்த்தனை, பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்றைக்கி நமக்கு வேலை செய்கிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து சேரும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.